எவல்யூஷன் ஆஃப் ஸ்பீசிஸ், மனிதன் எப்படி வளர்ந்து வந்தான்னு தெரிகிறதுக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மனிதன் கூன் போட்டு நடந்தான், கரெக்டா? கையவும் குரங்கிலேருந்து வந்திருந்தா என்ன செஞ்சுருக்கணும்? 2 கையும் ஊனி தான் நடந்திருக்கணும். அதுக்கப்புறம் கரடி மலையேறின மாதிரி மெதுவாக 2 கை மேலே எழும்பியிருக்கும். அதுக்கப்புறமும் ஹஞ்ச் பேக்கோட தான் இருந்திருப்பான், கூனோடு தான் இருந்திருப்பான். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு கூன் நிமிர்ந்திருக்கும், அதன் பிறகு தலை நிமிர்ந்திருக்கும். இப்போ நான் சொல்கிறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் ஆயிருக்கும், உடனே நடந்திருக்காது. சரியா? குனிஞ்ச தலை நிமிர்றதுக்கு 1000 வருஷம் ஆயிருக்கும். குனிஞ்சே தான் நடந்துகிட்டே இருப்பான் இல்லையா? அப்படி குனிஞ்சே நடந்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் நிமிர்றதுக்கு 1000 வருஷம் இருக்குது. ஆனால் உங்கள் கையில் செல்ஃபோன் ஒன்று கொடுத்து 10 வருஷத்தில் மறுபடியும் குனிய வச்சுட்டாங்க. இன்னைக்கு யாருமே நிமிர்ந்திருக்க கிடையாது. ரோட்டில் இருக்கும்போது பஸ்ஸை பாருங்கள், பஸ்ஸுக்குள்ள இருக்க அவ்வளோ பேர் குனிஞ்சிருப்பான். ரோட்டில் நடந்து போகிற பாருங்கள் குனிஞ்சிருப்பான், பயணம் பண்ணுறவனை பாருங்கள் குனிஞ்சிருப்பான். இவன் எப்படா ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தலைமுறை வச்சுமேடா குனிஞ்சிட்டானேடா இவன் அப்படின்னா, அவன் உலகம் ஃபோனில் இருக்குது. அவங்ககிட்ட வந்து நீங்கள் டார்வின் தியரிலாம் கேட்டு கௌசல்யாலாம் காமிச்சிங்கன்னா அவனுக்கு தெரியாது. அவன் குழப்பமாக இருக்கான். அவன் என்ன கேட்பான்னா, கௌசல்யா இன்ஸ்டாவில் இருக்காங்களா இல்லையா? இன்ஸ்டாவில் இருந்தால் தெரிஞ்சுக்குவான் போய். அவன் உலகம் அதுக்குள்ளே இருக்குது. சின்னதாக 2 இன்ச்சு ஸ்க்ரீன்குள்ளே ஆயிடுச்சு. உங்களுக்கு பர்சனலாக ஒரு சட்டை இருந்துச்சு போன தலைமுறைக்கு, அதுக்கு முந்தின தலைமுறைக்கு பர்சனலாக சோப்பு கிடையாது. என் வீட்டில் ஒரு சோப்பு கட்டி தான், எங்கள் குடும்பமே அதுதான் கொடுத்து குளித்தோம், ஒரு சருமையாதியும் வரல இல்லையா? தியேட்டரில் சினிமா தியேட்டருக்கு போயிருக்கேன்னா ட்ரம்மில் தண்ணி இருக்கும், ஒரு டம்ளர் இருக்கும், டம்ளரை சங்கிலியில் கட்டியிருப்பாங்க. அந்த டம்ளரை உள்ள பண்டாக்குள்ளே விட்டு தண்ணி குடிச்சு தான் தியேட்டரில் இருந்த 1000 பேர் தண்ணி குடித்தோம். ஒரு பிரச்சனை வரல, எதுவுமே இல்லை. இந்த தலைமுறைக்கு தெரியுமா? தெரியாது. என்ன சொல்லிட்டு, ஐயா பொதுவில் தண்ணி குடிக்கிறீங்க, குடிக்காதீங்க, நோய் வரும், பாட்டில் வாங்கிக்கிங்க. பொதுவில் சோப்பு போடுறீங்க, போடாதீங்க, தனித்தனியாக சோப்பு போடுங்க அப்படின்னு. நல்லது தான், ஹைஜீனிக். ஒரு இடத்துல வளர்கிறோம். இப்போ அப்படியே வளர்ந்து வந்து எங்கே வந்துட்டோம்? நம்ம எவ்ரிபடி ஓன்ஸ் அ பர்சனல் ஸ்க்ரீன். எல்லாருக்கும் ஒரு சொந்த ஸ்க்ரீன் இருக்குது. நான் அமீர்லாம் மொத்தமாக உட்காந்து ஸ்க்ரீன் பார்த்தோம். இந்த தலைமுறைக்கு சொந்த ஸ்க்ரீன் இருக்குது. அந்த ஸ்க்ரீன் அவன் விரும்பினதை காட்டுது, அவன் என்ன பார்க்க ஆசைப்படுறானோ அதை காட்டுது. நான் எப்பொழுதும் சொல்லுவேன், ஒரு சினிமா தியேட்டரில் போய் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸ்க்ரீனை பார்க்கக்கூடாது. ஸ்க்ரீன் பக்கம் இருந்த ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா எல்லார் முகத்தில் லைட் வந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா படம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோ பேர் குனிஞ்சு இந்த ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பார்க்காம எல்லாரும் நேரம் அந்த ஸ்க்ரீனை பார்த்தா படம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 10 நிமிஷத்துக்கு மேலே தாங்க மாட்டேங்கிறான், டக்குன்னு கீழே கொடுத்து. ஏன்னா அதை விட இந்த படம் சுவாரஸ்யமாக இருக்குது, இங்கே விரும்பினது காட்டுது இந்த ஸ்க்ரீனு, நான் ஏன் அந்த ஸ்க்ரீனை பார்க்குறேன்னு எடுத்துக்கு வந்துட்டான். அப்போ இவனுக்கு சொல்ல வேண்டியது என்ன இருக்குன்னா, டே இந்த சமூகம் எப்படி தெரியுமா இருந்ததுன்னு சொல்ல வேண்டியது.